ஹலோ பிபாஸ், நம்ம இந்த பிரபஞ்சத்துல தனியா இருக்கோமா? இதுதான் எல்லாரோட மனசுலயும் அடிக்கடி ஏற்படுற ஒரு கேள்வியா இருக்கு. இந்த பறந்து விரிஞ்சு காணப்படுற பிரபஞ்சத்துல பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழுதா, இல்ல வேற்று கிரக வாசிகள் இருக்காங்களா? நாசா ஏரியா 51ல ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணதா செவ்வாய் கிரகத்துல நீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் வாழுதா? கவர்மெண்ட் 80 வருஷமா UFO பற்றிய தகவல்களை மறைச்சாங்க. ஏலியன்ஸால சில மனிதர்கள் கடத்தப்பட்டாங்க. அவங்க ஏலியன்ஸை கண்டதா சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் ஏலியன்ஸ் இருக்கா இல்ல இது வெறும் கட்டுக்கதையாண்டதை பார்க்கலாம் வாங்க. ஏலியன்ஸ் என்றது வேறு ஒரு உலகத்திலிருந்து வந்த உயிரினங்கள். ஏலியன்ஸ் உண்மையானது என்று நம்ம சொல்றதுக்கு முதல் நம்ம சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். மனுஷங்களோட மனசு எப்பவுமே வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை பார்த்து வியந்து போறது உண்டு. தொழில்நுட்ப புரட்சிக்கு பிறகுதான் வெளி உலகத்தை ஆராயிர தொழில்நுட்பத்தை உருவாக்கினாங்க. இதுக்கு பிறகுதான் நம்ம பூமி சூரிய குடும்பத்துல இருக்கிற 9 கோள்ல ஒன்று என்று கண்டுபிடிச்சாங்க. நம்ம கேலக்சிய மில்கி வே என்று சொல்லுவோம். இதுல மட்டும் 30 பில்லியன் கோள்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம மில்கி வே மாதிரி 100 பில்லியன் கேலக்சி இருக்கு. அப்படி பார்க்க போனா இந்த பிரபஞ்சத்துல பூமியில இருக்கிற எண்களால கூட கணக்கிட முடியாத எண்ணிக்கையில கோள்கள் காணப்படுதுன்னு சொல்ல முடியும். சில சமயங்கள்ல இவ்வளவு விரிஞ்சு பறந்து காணப்படுற இந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும்தான் வாழ்றோமா என்று இங்க மில்லியன் கணக்கான மக்கள் யோசிக்கிறாங்க. சிலர் ஏரியா 51 அண்டி இருக்கிற பகுதிகளில் ஏலியன்ஸை கண்டதா சொல்றாங்க. 1947ல அமெரிக்காவில் இருக்கிற ரோஸ்வெல் நகரத்துக்கு பக்கத்துல UFO விழுந்தது என்றும் அதுல வேற்று கிரகவாசிகள் இருந்தாங்க என்று சொல்லப்பட்டுச்சு. இது உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பட் அதே நாள்ல அமெரிக்க ராணுவம் அது ஒரு வெதர் பலூன் வானிலை பரிசோதனைக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே போலதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான தாக்குதல்ல ஏலியன்ஸ் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. ஏலியன்ஸ் மனிதர்களோட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறதாகவும் அமெரிக்க ரஷ்யா கவர்மெண்ட் இதை மறைக்குது என்றும் அநேகமான மக்கள் நம்புறாங்க. ஏலியன்ஸ் பற்றிய இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நியாயமானதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத வகையில தான் இருக்கு. UFO மற்றும் ஏலியன்ஸ் நான் கண்டேன் என்று பல பேர் சொல்லியிருக்காங்க. சந்திரன்ல முதலாவதா காலடி எடுத்து வச்சவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சந்திரன்ல 2ஆவதா கால் பதிச்சவர் தான் பஸ் ஆல்ட்ரின். இவர் ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ ஜன்னலுக்கு வெளியில பிரகாசமான லைட்டை கண்டதா சொல்லியிருக்காரு. அது எங்களோடவே நகர்ந்து வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில வேற்றுக்கிற உயிரினங்கள் எங்களை கண்காணிக்கிறாங்களா என்ற கேள்வி எழுப்பிச்சு. இதே மாதிரி ஜிம்மி கார்டன் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி UFO பார்த்ததா சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு ட்ரோன் என்று சொல்லப்பட்டுச்சு. நியூயார்க்கு சேர்ந்த நிக் ஸ்டால் ஏலியன்களால கடத்தப்பட்டா சொன்னாரு. பட் அதுவும் நிரூபிக்கப்படல. ஜான் பெனன் என்றவர் பூச்சி மாதிரியான சில உயிரினங்களை அவர் சந்திச்சு வெள்ளியினால செய்யப்பட்ட முட்டையை கொடுத்துதான் நம்பினாரு. பட் அவர் போதையில உளறாருன்னு நம்ப மறுத்தாங்க. விஞ்ஞான ஆதாரங்கள் அடிப்படையில பார்த்தா 1969 முதல் மனிதன் சந்திரனுக்கு அனுப்பப்பட்டதிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுல விஞ்ஞானம் வெகு தூரம் வந்துட்டு 2011ல சஹாரா பாலைவனத்துல ஒரு விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த விண்கல்ல கனிம பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்த பாக்டீரியாவால உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டுச்சு. செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல தண்ணீர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நீர் உயிர்கள் வாழ்றதுக்கு அடிப்படையான பொருளா இருக்கிறதால அங்க உயிரினங்கள் இருந்திருக்கலாம்னு நம்புறாங்க. இது ஏலியன்ஸ் உண்மையான கேள்விக்கு ஒரு உறுதியான ஆதாரமா இருக்கு. பட் அங்க இப்போ உயிர்கள் இருக்கா? செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த ஒரு ரோவர்களும் இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரினங்களும் கண்டதாகவும் எந்த ஒரு கேஸும் பதிவாகல. செவ்வாய் கிரகம் 30 பில்லியன் கோள்கள்ல ஒன்று மட்டும்தான். மற்ற 30 பில்லியன் கோள்கள்லயே என்ன நடக்குது? லாஸ்ட் 200 இயர்ஸா மட்டும் பூமி அதை சுற்றியுள்ள கோள்கள் நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம். வேற்று கிரக வாசிகள் பூமிக்கு பக்கத்துல வந்திருக்கலாம். பட் நமக்கு தெரியாம இருந்திருக்கும். நம்ம அதுகளை விடவும் தொழில்நுட்பத்துல பின்தங்கி இருந்திருக்கலாம். வேற்று கிரக உயிரினங்கள் தொழில்நுட்பத்துல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னேறி இருக்கலாம். ஏலியன்கள் உண்மையா? விண்வெளி வீரர்கள் உட்பட பல பேர் அவங்களை கண்டதா சொல்றாங்க. விஞ்ஞான கண்டுபிடிப்பு எடுத்துக்கொண்டா செவ்வாய் கிரகத்துல பாக்டீரியா கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. இந்த விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏலியன்ஸ் உண்மையானவர்கள் தான். பட் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்குமான்னு பார்த்தா உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே இல்ல. ஃபியூச்சர்ல ஏலியன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போமா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை until then bye.